ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷலான பணியாரம், கோதுமை மாவும் வாழைப்பழமும் வச்சு செய்கிற ஒரு பணியாரம். சூப்பரான டேஸ்ட்டு. அதுவும் நம்மளுக்கு சில டைம் வாழைப்பழம் கொஞ்சம் பழுத்து போயிடும், இது யூஸ் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, வெளியவும் கொட்ட முடியாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்து செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, இந்த பணியாரம் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் நமக்கு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்கு இது. அதே மாதிரி நம்ம கடவுளுக்கு நைவேத்தியம் வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. 1 கப்பு கோதுமை மாவு. கோதுமை மாவில் செய்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப ஹெல்திங்க. இப்போ ஒரு 1/4 கப்பு சூஜி ரவை, அதெல்லாம் உப்புமா ரவை, பாம்பே ரவைன்னு சொல்லுவோம்ல, அது போட்டுக்கோங்க. ஒரு 1/2 கப்பு தேங்காய், துருவின தேங்காய் போட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 கப்பு வெல்லம் போட்டுக்கோங்க. ஒரு 2 வாழைப்பழம், நல்லா பழுத்த வாழைப்பழம், ஒரு 2 வாழைப்பழம் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் ஹெல்த்தியான வெர்ஷனால் வெல்லம் சேர்த்துருக்கேன். 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஆட்டிக்கோங்க. மிக்ஸி பண்ணதுக்கப்புறம் இந்த மாவு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும். நல்லா திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இதில் கொஞ்சோண்டு மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணியும் ஊற்றிட்டு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம இட்லி மாவு மாதிரி இருக்கணும். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் சோடா மாவு இருக்கும் இல்லையா, அது போட்டுக்கோங்க. அது போட்டால் தான் பணியாரம் நல்லா பொங்கி உப்பி வரும். நீங்கள் இல்லைன்னா இது ஒரு 4-5 மணி நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்போ கூட நீங்கள் சோடா மாவு போடாமல் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் பணியாரங்கள் சூடு பண்ணிவிட்டு இதில் நீங்கள் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூனும் இந்த மாவு நிரப்பிடலாம். போட்டதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் இதுவும் போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுறணும். இது நம்ம வாழைப்பழம் போட்டதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி ரவை போட்டதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இது எதுவும் செய்யாமல் விட்டுருங்க, மூடி போட்டுருங்க. மூடி போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பி நல்லா மேலே வந்திருக்கும். இப்போ நீங்கள் மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகணும் 2வது பக்கமும். ஏன்னா கொஞ்சம் உள்ள மாவாக இருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் மெதுவான தீயில் ஒரு சிம்மில் வச்சுக்கோங்க, ஹையில் வச்சுக்காதீங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் நல்ல கலர் வர வரைக்கும் நீங்கள் இது ஃப்ரை பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்கு. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸினால நீங்கள் கண்டிப்பாக இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மட்டும் மறக்காதீங்க. உங்கள் விஜி.